ஸோ ரெண்ட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் காமிப்போம். டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் காமிப்போம். வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ் ரேசஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். எக்ஸம்டட் இன்கம் செக்ஷன் 10, 11, 13A. அப்புறம் சம்ஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் காமிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து மீனிங்கு. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இது வந்து இன்கம்ஸ் நாட் டாக்ஸபிள். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். எதெல்லாம் டிடக்ஷனா அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் டிடக்ஷன் அலோவ் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் எக்ஸ்பென்ஸ். ஓகே, இதுடா இது பார்க்கணும்ல, இல்ல பார்க்கணும். ஓகே, ரெண்ட் ரேட்ஸ் டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். சி இது எல்லாமே ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க கண்ணா. இட் இஸ் அலௌட் அஸ் அ டிடக்ஷன். எனிதிங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேவா? பில்டிங்கை வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ரிப்பேர் சார்ஜஸ் ரிலேட்டிங் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இல்லை முனிசிபல் டாக்ஸஸ் ரிலேட்டிங் டு பிஸ்னஸ். ஞாபகம் இருக்காடா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கூட ஒரு பில்டிங் இருக்கும், ஆனால் அது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஞாபகம் இருக்காங்க? அது என்னன்னா, அது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே வந்து we will give effect here. இதில் ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிதிங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், எனி எக்ஸ்பென்ஸ் relating to business or profession will be allowed as a deduction. Okay, so இதுதான் இதோட crux. இதுதான் repairs and insurance of machinery plant. அதெல்லாம் வந்து repairs or insurance shall be allowed when it is used for the business or profession. அதேதான், whether the usage of assets is for business or profession or not is the significant point here. Okay வா கண்ணா? ஸோ எதெல்லாம் டிடக்ஷன்ஸ் அலௌடு. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன். டான்ஜிபிள்னா என்னடா? பில்டிங், மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்ன்றது காப்பிரைட்டு, ட்ரேட் மார்க். கரெக்ட். இதுல வந்து குட்வில் வராது. இன்டான்ஜிபிள். குட்வில் இஸ் என்ன அசெட் ஆகணும்? ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கண்ணா, ஒரு டெப்ரிசியேஷன் நான் கிளைம் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட் அசட்டை அவங்க ஓப் பண்ணியிருக்கணும்,
அசட் அசசி வந்து ரிஜிஸ்டர்ட் ஓனரா இருக்க வேணும்னு அவசியம் இல்ல. ஈவன் அ பெனிஃபிஷியல் ஓனர் கேன் கிளைம் டெப்ரிசியேஷன். சி லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஹையர் பர்ச்சேஸ் இருக்குல்லடா. ஹையர் பர்ச்சேஸ்ல 2 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தர் வந்து விப்பாரு, ஒருத்தர் வாங்குவாரு. கரெக்ட்டா? வெண்டார், பர்ச்சேசர். வெண்டார் வந்து அசட்ட வந்து குடுத்துருவான். ஆனாலும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, பர்ச்சேசர் வந்து டெப்ரிசியேஷன மாசம் வருஷம் வருஷம் கிளைம் பண்ணிப்பான். தோ ஹி இஸ் நாட் அ லீகல் ஓனர், ஹி இஸ் அ பெனிஃபிஷியல் ஓனர். கரெக்ட்டா? ஹையர் பர்ச்சேசஸ்ல. ஞாபகம் வருதா? ம். அதான் அசர்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் ஓனர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஹூ இஸ் அ பெனிஃபிஷியல், ஹூ இஸ் கெட்டிங் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் தி அசர்ட் ஆல்சோ கேன் கிளைம் த டெப்ரிசியேஷன். ஜாயிண்ட் ஓனர்ஷிப்னா ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல வந்து பிரிச்சிருவாங்க. ஹையர் பர்ச்சேஸ் பையர் கேன் கிளைம். பாத்தீங்களா? ஐயோ செம கோஇன்சிடென்ஸ். பையர் கேன் கிளைம் டெப்ரிசியேஷன் ஈவன் தோ ஹி டசன்ட் கெட் த லீகல் டைட்டில் ஆஃப் த அசர்ட். லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் he'll be declared as a vital. However, as soon as he gets the possession of the assets, he is entitled to claim the depreciation in his books. புரியுதா செல்லம்? இல்ல டவுட் இல்லையே? கண்டிஷன் ஒன்று அவன் ஓன் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் 2 அவன் பிசினஸ் ஆர் பர்பஸ்க்காக ஓன் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அசசி வந்து லெஸ்ஸி ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி இருக்கான், ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்றான்னு வச்சுக்கோங்க. ஆன் அ பில்டிங் ஹி இஸ் என்டைட்டில்ட் டு டெப்ரிசியேஷன். ஓகேவா? அதாவது லெஸ்ஸார்னா யார், லெஸ்ஸினா யாரா? லீஸுக்கு விட்றவங்கன்னா என்ன? லீஸுக்கு விட்றவங்கன்றது என்ன? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விடுறாங்கன்னு வச்சுக்கோ செல்லம். யாரு விடுறாங்களோ அவங்க பேர் லெஸ்ஸர். யார் அதை அக்செப்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை 4 வருஷம் தங்க போறாங்களோ அவங்க லெஸ்ஸி. ஒருவேளை லெஸ்ஸி வந்து ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாவது பண்றாங்கன்னா அதை வந்து ஆன் பில்டிங் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் ஆகுறதுல அப்போ யூ கேன் வெரி வெல் கிளைம் த டெப்ரிசியேஷன். புரியுதா? அதே மாதிரி 53A ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, பொசஸர் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி கீழே அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் ஈவன் தோ ஹி இஸ் நாட் அ ரிஜிஸ்டர்ட் ஓனர். பாசிவ் யூஸ் ஆக்டிவ் யூஸ்னா என்னன்னா, ஆக்டிவ் யூஸ்ன்றது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்றது. பாசிவ் யூசேஜ்னா யூஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறது. ஓகே. பட் அதாவது எனக்கு வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு நான் யூஸ் பண்ணல, பட் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் அசசி கேன் கிளைம் டெப்ரிசியேஷன் ஆன் சச் சார். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து பார்ட்லி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பர்சனல் யூஸ்னா த ப்ரொபோர்ஷனேட் டெப்ரிசியேஷன் அதாவது ஃபார் த பிசினஸ்க்கு மட்டும்தான் அலௌடு அஸ் அ டிடக்ஷன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் டு டெனன்ட் ஃபார் ஸ்மூத் ரன்னிங். ஒரு அசசி இருக்கான், அவனோட ப்ராப்பர்ட்டியை வந்து எம்ப்ளாயி lets out a property in employee and letting out support smooth flow as the business rent received from the employee shall be chargeable under the head profits and gains. ஓகேவா? அப்போ டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 32. சப்போஸ் அவன் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி மேக்ஸ் அவைலபிள் இஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஸ்டாஷ்லைஸ்ட் பேக்குக்கோ போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்க்குலாம் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ் இது பண்ணாங்கன்னா that letting of building will also be considered as a business or profession. Okay, and depreciation can be claimed on that. ஆக மொத்தம் என்ன கிரக்ஸ்? அசசி வந்து ஓனரா இருக்கலாம். அசசி வந்து ஓனரா இருந்துட்டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணோம். அப்புறம் அசசி அந்த ஹையர் பர்ச்சேஸ்ல லீகல் ஓனரா இல்லைன்னா கூட பெனிஃபிஷியலா ஓனரா இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். கோ ஓனர்ஷிப்னா ப்ரொபோர்ஷனேட்டா கிளைம் பண்ணிக்கலாம். ஹையர் பர்ச்சேஸ்ல பையர் கேன் கிளைம். சப்போஸ் லெஸ்ஸி கான்ட்ராக்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாருன்னா அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. பொசஸர் ஆஃப் an immovable property under the transfer property can claim depreciation even though it's not registered. Passive யூஸ்னா ஆக்டிவ் யூஸ்னா ஆக்டிவ் யூஸ்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். பாசிவ் யூஸ்னா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறேன். அந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நான் லெட் அவுட்டுக்கு கொஞ்சம் விட்டுருக்கேன், கொஞ்சம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு பர்சனல் பர்பஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதர் பிசினஸ்னா எந்த பீரியட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த பீரியடுக்கு மட்டும் தான் ப்ரொபோர்ஷனேட் டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் தி பிசினஸ்க்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணியிருக்கேன் டெனண்ட்டுக்கு. ஓகே. அப்போ
அந்த டெனண்ட்டுக்கு வந்து ஆமா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு வந்து the tenant is an employee ன்னு வச்சுக்கோங்க செல்லம். அப்ப rent received from the employee shall be chargeable under that profits on gains or business or profession. இப்ப வந்து ஏதாவது இப்போ நிறைய பேர் விடுறாங்கல்லடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த பெரிய லொகேஷனா இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துப்பாங்க, இல்ல சில பேர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரெண்ட் விடுவாங்க, அந்த மாதிரி விட்டாங்கன்னா அது எல்லாமே கன்சிடர் as பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேவாடா? நல்லா புரிஞ்சுச்சா? தெளிவாக புரிஞ்சுதா? Next parachellam, method of computing depreciation. The method of computing depreciation as per Income Tax Act is entirely different from the accountancy method. For income tax purposes, assets are categorized into block of assets. Block of assets na ஒரே group of இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்லும். இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரினா எல்என்டி, கோரமண்டல், அசோக் லைலாண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா, அதான் வந்து block of assets which same rate of depreciation is charged. ரெண்டு கண்டிஷன் should be satisfied செல்லம். அசட் ஒரே நேச்சரா இருக்கணும், இன்டான்ஜிபிள் அசட்டா டான்ஜிபிள் அசட்ஸா பார்க்கணும். அதுக்கு அக்கார்டிங்கா வந்து நம்ம டெப்ரிசியேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டபிள்யூடிவி பிகினிங் ஆஃப் த இயர் என்ன அசட் அந்த நம்ம நார்மலா டெப்ரிசியேஷன்ல பண்ண மாட்டோம்டா. பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் லெஸ் டெப்ரிசியேஷன் அப்படி வந்ததுன்னா ஏதாவது நியூ அசட் பண்ணனா அதை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து இப்போ திடீர்னு சேல் பண்ணிட்டேன்னா அதை லெஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இது பண்ணிட்டு அந்த பீரியடுக்கு மட்டும் என்ன டெப்ரிசியேஷனோ கால்குலேட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து டபிள்யூடிவில சொல்றாங்க. டபிள்யூடிவி ஆஃப் த பிளாக் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், அசட்ஸ் அக்வயர்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், அதனால ஆட் பண்றோம். அதை ஆட் பண்றோம் செல்லம். அடுத்தது மணி along with the scrap value respect which is sold discarded னா லெஸ் பண்றோம். டபிள்யூடிவி வந்து கிடைக்கிறது டெப்ரிசியேஷன், அப்புறம் ஓப்பனிங் டபிள்யூடிவி. சி இங்க சேல் ப்ரொசீட்ஸ் வந்து எக்ஸிட்ஸ் ஏபிசினா என்ன அர்த்தம்? சேல் ப்ரொசீட்ஸ் 40,000 சொல்லும், ஏபிசி ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 30,000, அப்பனா உனக்கு ப்ராஃபிட் தானே. அந்த ப்ராஃபிட் தான் என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டல் கெயின். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன சொல்லுவோம்? லாபத்தை கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். ஓகே, ஒருவேளை XYZ is வந்து பாசிட்டிவ் பட் பிளாக் does not have any assets, in such case the positive value shall be treated as short term capital, vice versa. ஓகேவா? கம்மியாகுது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். அசட் அசசி வாங்கியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெசிடென்ஷியல், இது மாதிரி சேம் ப்ரீவியஸ் இயர்ல இட் ஷுட் பி லெஸ் தேன் 182 days. அப்பனா டெப்ரிசியேஷன் வந்து 50%, அதாவது கிட்டத்தட்ட 6 மாசம்ன்றா, பாதிக்கு பாதி யூஸ் பண்ணேன்னா பாதிக்கு பாதி டெப்ரிசியேஷன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அசட் அக்வயர்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் புட் டு யூஸ்னா லெஸ் தேன் 180 டேஸ்னா பாதி, மோர்னா ஃபுல். ஏர்லியர் ப்ரீவியஸ் இயர் இது வந்து அக்வயர்ட் ஏர்லியர் ப்ரீவியஸ் இயர் பட் புட் டு யூஸ் ஃபார் அ பீரியட் லெஸ் தேன் 180 டேஸ்னா பாதி, பீரியட் மோர் தேன்னா ஃபுல் இயர் அட் பிரிஸ்கிரைப்ட் ரேட்ஸ். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ப்ரீவியஸ் இயர்ல அக்வயர் ஆயிருக்குன்னா இது, அக்வயர்ட் ஏர்லியர் டு த ப்ரீவியஸ் இயர் முன்னாடியே இதுவா இருக்குன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? சரியா? கஷ்டமா கொஞ்சம் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்லாம் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் பண்ணுவோம்லடா, அதே தான்டா. இங்க அந்த ப்ராஃபிட்னு சொல்றோம், இங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்றோம். அங்க லாஸ்ன்னு சொல்றோம், இங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ன்னு சொல்றோம். 6 மாசம் தான் டெப்ரிசியேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 6 மாசம் கம்மினா அசட் 6 மாசத்து வரைக்கும் தான் புட் டு யூஸ்னா 6 மாசத்துக்குள்ளனா பாதிக்கு பாதி டெப்ரிசியேஷன். ஃபுல் 180 நாளைக்கு மேல அப்படின்னா ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இங்க வரக்கண்ணா செல்லம்மா, இதை எப்படியாவது இன்னைக்கே இன்னைக்கு பஹேர் பண்ணிடுங்க. ஓகேவாடா? கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம, கஷ்டமா தான் இருக்கும் பட் இன்னைக்கே. சரியா செல்லம்? பில்டிங் 5%. பில்டிங்ல வந்து எது தெரியுமா, ரோடு பிரிட்ஜ் வெள்ளெல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து 5%. மத்ததெல்லாம் இருக்கு தெரியுமாடா, கோடவுன் ஆஃபீஸ் ஃபேக்டரி ஹியூஜா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 10%. டெம்பரரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 40%. ஃபர்னிச்சர் 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் சொல்லுமா நிறைய கேட்டகரி இருக்கு.
கொஞ்சம் ஜாக்கிரதையா படிங்க. ஸ்பீட் போட்டுக்கு 20, மோட்டார் காருக்கு 30, கம்ப்யூட்டருக்கு 40, இந்த பெரிய வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் இருக்கும் அதுக்கு 40%, ஆயில் வெல்க்கு 15%, ஜென்ரலா எனக்கு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி மோட்டர் கார்லாம் சொல்லவே இல்லை. நத்திங் இஸ் மென்ஷன் ரிகார்டிங் நாட் யூஸ் ஃபார் ஹைரிங் பர்பஸ்னா ஜென்ரலா 15%. இன்டான்ஜிபிள் அசட்ஸ்ன்றது வந்து இந்த பேட்டன்ட் நோஹவ்லாம் இருக்குல்லடா, அக்வயர்ட் ஆஃப்டர் 31/3/1998 25%. ஆக்சுவலா 1998லேருந்து தான் 1998 தான் நான் சிடபிள்யூ என்ட்ரு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 98 ஆமா அப்பதான் ஆரம்பிச்சிச்சுல. ஸோ இது படிச்சிட்டீங்கன்னா செல்லம் இது எதுனா இந்த எலக்ட்ரிசிட்டியில வரும் தெரியுமா? எலக்ட்ரிசிட்டியில ஒரு சூப்பர் அந்த மாதிரி. அதை தவிர கிராஸ் பிளாக் அந்த மாதிரி செல்லுமா இது. டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் ஆல்சோ, சரியா? நாளைக்கு தான் முடியுதான் செல்லம். ஆடிட்டிங் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாரு செல்லம்மா, ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன், சரியா? கஷ்டமாவே இருக்காது. அப்படியே ஒரு மனக்கணக்கு மாதிரி சொல்லித்தரேன். இங்க பாருங்க கண்ணா, ஃபர்னிச்சர் எக்ஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 20,000 ஆன் 1/5/2024. இது கேஸ் ஏ, கேஸ் பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்மளோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துக்கோங்க, சரியா? as written on value இந்த ஃபர்னிச்சர் பிளாக் அவனே கொடுத்துட்டான் 10% கொடுத்துட்டான்டா. on 1/4 இது வந்து 80,000 கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லாத்துக்குமே 80,000, சரியா? 1/4/24 எல்லாத்துக்கும் 80,000. ஏக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, இந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க செல்லம். WDV as an opening, add purchases less sales, ஓகேவா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணிடலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இது ஒன் டிரைவ் பண்ணிடலாம். இப்போ 1/4ல 80,000 பர்ச்சேஸ் ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல, 0. அப்போ 80,000. சேல் எவ்வளோ? 20,000.
ஸோ 80,000 வந்து உங்களோட WDV, சேல் ப்ரொசீட்ஸ் 20,000 கரெக்டா? அப்போ 80 அந்த வருஷத்தோட WDV ப்ளஸ் சேல் ப்ரொசீட்ஸ் வந்து 60,000. இங்க டெப்ரிசியேஷன் அவன் எவ்வளவு சொல்லலாம், கம்ப்யூட் டெப்ரிசியேஷன் கேக்குறாங்க. ஸோ 60 ஆ ஸோ 60,000ல 10% வந்து 6,000. ஓகேவா, சூப்பர். இப்போ அடுத்தது பாருங்கண்ணா, ஃபர்னிச்சர் எக்ஸ் சோல்ட் ஃபார் ருபீஸ் 1 lakh on 1/1/2025. 1/5/20 இருக்கு. ஆனா அவன் எப்போ இது பண்ணிருக்கான், 2024ல டு 25, ஆமா இது என்ன கேலண்டர் இயரா? அதாவது 80,000 பர்ச்சேஸ் எதுவும் இல்ல. ஆனா எவ்வளவு ரூபாய்க்கு இது பண்ணிருக்கான் அவன், சோல்டு 1 lakhக்கு பண்ணிருக்கான். என்னமோ ஆமா ஆமா கரெக்டா. ஆமா ஃபினான்ஷியல் இயர் தான்டா. 1/4, சாரி. ஸோ அப்போ 1/4/2025 டு 31/3/2025 இல்லையா? இப்போ கேஸ் 2 பாத்தீங்கன்னா 80,000. ஆனா சேல் ப்ரொசீட்ஸ் என்ன இருக்குன்னா 1 லட்சத்துக்கு வித்திருக்காண்டா. அப்பனா எனக்கு வந்து 20,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கரெக்டா? இதை விட ஜாஸ்தியா போயிடுது, அப்புறம் டெப்ரிசியேஷன் இருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. இங்கே வித்துடுறாங்க. ஸோ 2025 போதே வித்துடுறாங்க. அதனால டெப்ரிசியேஷனுக்கான பாசிபிலிட்டியே இல்லை, டைரக்டா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். செகண்ட் கிரைட்டீரியா. தேர்டு பார்த்தீங்கன்னா 80,000 ஃபர்னிச்சர் வந்து 1 lakhக்கு வந்து செல் பண்றான் திருப்பி ஆமா சேல் ப்ரோசீட்ஸ் வந்து ஓப்பனிங் டிவிடியை விட ஜாஸ்தியா. சேல் ப்ரோசீட்ஸ் வந்து ஓப்பனிங் டிவிடியை விட ஜென்ரலா இட் cannot exceed. அப்படியும் எக்ஸீட் ஆகுறதுன்னு வச்சுக்கோ செல்லம், எனிதிங் எக்ஸஸ்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா கன்சிடர் பண்றாங்க டாக்ஸேஷன்ல. ஓகேவா, ஓப்பனிங் இதை விட என்னோட சேல் இது ஜாஸ்தி ஆயிடுதுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா கன்சிடர் பண்றாங்க. ஆனா ஆல்வேஸ் இட் cannot exceed ஓப்பனிங் WDV. ஆ ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேஸ் 3 பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றான்டா 35,000, சேல் வந்து 1 lakh பண்றான். அப்ப ரிமைனிங் எவ்வளோ 15,000 வருதா? இந்த 15,000ஓட அசட் இன்னும் இருக்கு. அப்ப அதுக்கு டெப்ரிசியேஷன் 10%, 1,500. ஃபோர்த் ஒன் பாருங்க கண்ணா, 80,000. ஸோ ஃபோர்த் ஒன் என்னன்னா அதே 80,000 40,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றான். ஆனா 10,000 ரூபாய்க்கு சேல் ப்ரொசீட்ஸ் ஆயிடுது. அப்போ 1,10,000ல 10% 11,000. ஓகே. பாருங்க கண்ணா, 80,000 சேல் பண்றது வந்து 10,000 பண்றான், ஃபர்னிச்சர் 40,000 ரூபாய்க்கு பண்றான். ஸோ 10,000 பண்ணும்போது 1,20,000 மைனஸ் 10,000 1,10,000. இதுல ம், இது எப்ப பர்ச்சேஸ் பண்றாங்க? ஒரே நிமிஷம்டா. 40,000.
மித்ரா இங்க நான் வந்து இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. சி டெப்ரிசியேஷன்ன்றது வந்து ரெண்டுத்துக்கு போடணும். ஒன்று வந்து ஓப்பனிங் WDV மைனஸ் சேலுக்கு, இன்னொன்று வந்து பர்ச்சேசஸ்க்கு போடணும். ஓகேவா? இப்போ ஒரு ஒரு கேட்டகரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒன்னே ஒன்று தான் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. அதனால அந்த ரிமைனிங் 80 சேல் ப்ரொசீட்ஸ்ல 20,000 ரூபாய் போயிட்டது. அந்த ரிமைனிங்ல வந்து அவங்க 10% கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ப்ராப்ளம் இல்ல. இதுல இதை விட ஜாஸ்தியா இருக்க 10 லேக்ஸ் 1 லேக் ஜாஸ்தியா இருக்கலாம் கேபிட்டல் கெயின்ஸ், அதுல ப்ராப்ளம் இல்ல. கேஸ் 3ல பாருங்க கண்ணா, 1/7/2024 நம்மளோட ரூல் என்ன? அசசி வந்து அது யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ டெப்ரிசியேஷன் எப்படி? மினிமம் 6 மந்த்ஸ் இல்ல, பிலோ 180 டேஸ். 17னா 17னா 7 8 9 10 11. இப்போ எப்படிடா கேட்கறது? 17னா 7 8 9 10 11 12 1 2 3 9 மாசம். அதனால இங்க ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா அதான். ஆ ஏபி புரிஞ்சது இல்லடா. சிலேருந்து உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா சிலேருந்து தான் பர்ச்சேசஸ் இருக்கு. ஓகே. இப்போ WDV as on 1/4/2024 இதானே கொடுத்துருக்கான் அவன் டேட்டா. ஓகே. கேஸ் சி, கேஸ் டி, கேஸ் இ. ஸோ இதோட WDV வேல்யூ எவ்வளோ? 80,000 80,000 80,000 இல்லையா? இப்போ இதுல சாரி ஆட் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸோட டேட் வந்து 180 டேஸ் கவர் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ இதோட பர்ச்சேசஸ் வந்து 180 டேஸ் கவர் ஆயிருக்கு கரெக்டா? அப்போ இது மோர் தேன் 180 டேஸ் கரெக்டா மித்ரா? அப்ப இதுக்கு ஃபுல் பர்சன்டேஜ் 10% ஃபுல்லா கொடுத்துடணும். இதுவும் மோர் தேன், இதுவும் ஆப்வியஸ்லி மோர் தேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இப்போ 80,000க்கு ஓப்பனிங் டிவிக்கு 80,000 இன்டூ 10%. இந்த பர்ச்சேசஸும் மோர் தான்றதுனால ஸோ லெட்ஸ் டேக் 35,000. ஸோ 80,000 plus 35,000. ஸோ 1,15,000 ரிமைனிங். அதுல லெஸ் சேல்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1 lakh. அப்பனா இந்த 3,500க்கு எனக்கு ஃபுல்லா வந்து
10% எடுத்துருவேன். தௌசண்ட் 50,000. அப்போ இதுல டெப்ரிசியேஷன் டோட்டலா எவ்வளவு வரும்னா 15,000 இன்டூ 10%. கரெக்டா? ஓகேவா கண்ணா? இப்படி இதுதான் பிரேக்கப். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் பாருங்களேன், இவங்க பர்ச்சேசஸ் வந்து எப்ப பண்றாங்கன்னா 40,000. இதுவும் அதே மாதிரி கேஸ் தான். செல் பண்றது வந்து 10,000 ரூபாய் தான் செல் பண்றாங்க. அப்போ இதோட மைனஸ் இது பண்ணும்போது இது வரும். இப்போ இதுவும் வந்து மோர் தென் 180 டேஸ்ல. அப்ப இதுக்கும் 40,000 இன்டூ 10%. ஓகே. அப்போ இதோட டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கும்? 15,000னா ஜஸ்ட் 10,000 தான் போயிருக்கு. அப்போ 80,000 மைனஸ் 10,000னா 70,000ல 10%. அப்ப 11,000. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? ஓப்பனிங் WDV இதோடது வந்து ஓப்பனிங் WDV மைனஸ் சேல் எவ்வளோன்னா நம்மளுக்கு 80,000 மைனஸ் 10,000. கரெக்டா? 70,000. அதுல 10%. 11,000. கரெக்டா? இப்போ இது பாருங்க கண்ணா, இது பர்ச்சேசஸ் எவ்வளவு சொல்றான்? 40,000. ஆனா பர்ச்சேசஸ் எப்ப சொல்றான்? 11 சொல்றான், which is less than 6 months இல்ல? அப்போ அப்ப இது less than 6 months, less than 180 days இந்த பர்ச்சேசஸ். அப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும்னா பாதிக்கு பாதி தான் போடணும். அப்ப 40,000 இன்டூ 50% இன்டூ 0.10. அப்பனா எவ்வளோ ஒரு 2,000மா? கரெக்டா? ஸோ திஸ் பிளஸ் திஸ் இது வரும். சேல் எவ்வளோக்கு பண்றான் அவன்? 10,000. இது 10,000. இப்போ 80,000 மைனஸ் 10,000 இது வருமா? 70. 70,000ல ஆ புரியுதாடா? 9,000 புரியுதாடா? ஸோ திஸ் பிளஸ் திஸ் 9,000. ஸோ ரெண்டா பிரிச்சுக்கணும் செல்லம். ஒரு கேட்டகரி ஓப்பனிங் WDV மைனஸ் சேலுக்கு ஒன்று, பர்ச்சேசஸ் லெஸ் தான் 180 டேஸ்க்கு ஒன்று, பர்ச்சேசஸ் மோர் தான் 180 டேஸ்க்கு ஒன்று. ஓகேவா? இப்போ கேஸ் இ முடிச்சிட்டோமா? நம்ம கேஸ் எஃப் பார்க்கலாம்.
ஸோ கேஎஸ்எஃப் என்ன சொல்லியிருக்கான்னா இதே 80,000 40,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டேட்டை பார்த்தீங்கனாலே 11/11/2024. அப்போ இது வந்து லெஸ் தேன் ஒன் இட அப்போ வந்து 40,000 இன்ட்டு 0.50 இன்ட்டு 0.10. ஓகே, 2,000. சேல் பண்ணியிருக்கிறது வந்து 2 lakhsக்கு பண்ணியிருக்கான். அப்போ இது வந்து இந்த 80,000 நெகட்டிவ்ன்றது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் செல்லம். எப்படின்னு புரியுறதா செல்லமா? இல்லை இப்படி போட்டோமா உங்களுக்கு? ஆக்சுவலா இது எப்படி சொல்லலாம்னா செல்லம், இங்க பாருங்களா, நீங்க இதுல என்ன பண்ணணும்னா சேல்ஸ் வேல்யூ கண்டிப்பா இதை விட ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அதான் கிரைட்டீரியா. அவன் சொல்றான் என்னோட சேல் ப்ரொசீட்ஸ் cannot exceed my opening டிவிடி. இஃப் இட் எக்ஸீட்ஸ்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா கண்டிஷனா? ஓகேவா? அதனால கேபிட்டல் கெயின்ஸ் இது. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா whenever there is a capital gains, உங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷனுக்கான நீடே கிடையவே கிடையாது. நாட் அப்ளிகபிள். ஓகேவா? கேஸ் ஜி நீங்க சொல்லுங்க செல்லம். கேஸ் ஜி ட்ரை பண்ணுங்க. ம் 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 சூப்பரா, வெரி குட். இதுல ஒரே ஒரு விஷயங்கண்ணா, ஃபர்னிச்சர் ஜி, இது ஜில அவன் என்ன ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கான் பாருங்களேன். ஃபர்னிச்சர் எக்ஸும் சோல்டான், ஃபர்னிச்சர் ஒய்யும் சோல்டான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சோல்டு அப்படின்றதுனால எல்லாமே செல்லிங் பர்ஸ்பெக்டிவ்ன்றதுனால லாஸ்ட் லேண்ட் அப் பண்றோம். see இங்க அதர்வைஸ் we are getting ரிமைனிங்லாம் வருது, டெப்ரிசியேஷன் பண்றோம். பட் அவன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான் ஃபர்னிச்சர் எக்ஸும் சோல்டு, பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இங்க என்னலாம்டா எக்ஸ் சோல்டு ஃபார் இது, எக்ஸ் சோல்டு தான் கொடுத்துருக்கான். அப்ப இந்த பிளாக்ல ஒய் இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். புரியுதா லாஜிக்? ஐ வில் ஐ வில் டெல் யூ அகைன். நீங்க ஏன் எப்ப டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம்டா? ஒரு பெரிய பகுதி இருக்கு, லம்சமா ஒரு அமௌண்ட் இருக்குடா. let's say 40,000. that 40,000 consists of A machinery and B machinery. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, ஏ மிஷினரி சேல் ஆயிடுத்து. அப்ப பி மிஷினரி இன்னும் இருக்குன்ற ஒரு அசம்ஷன்ல தானே நீங்க இன்னும் ஏ மிஷினரி சோல்டு ஃபார் 40,000 ரிமைனிங் இருக்கிறதுக்கு பி மிஷினரி இருக்குன்ற போது தான் டெப்ரிசியேஷன் கம்ஸ் இன்டு பிக்சர். நான் அந்த ரெண்டு பாக்ல ரெண்டுத்தையுமே சேல் பண்ணிட்டேன்னா where the concept of depreciation comes, there the concept of short term capital gain or short term capital loss comes into picture. புரியுதா? ஒரு கூடைக்குள்ள ரெண்டு பந்து இருக்கு, ரெண்டு பந்தும் வந்து எனக்கு தங்கமான பந்து. ரெண்டு பந்துமே இல்லைன்னா நான் எதுக்கு பந்துன்னு சொல்றதை விட ஒரு என்ன சொல்ற முக்கியமான மிஷின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஒரு ஒரு பெரிய ஏர்ன்குள்ள ரெண்டு மிஷின் இருக்கு, குட்டி குட்டி மிஷின்ஸ். ரெண்டு மிஷின் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். கரெக்டா? ரெண்டு மிஷினுமே நான் வித்துட்டேன்னா எங்க கூடைக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நான் எதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும்? அதுதான் when its specification is very clearly made that both the
furnitures are sold, then there is the concept of short-term capital loss or gain arises, but no depreciation. Okay? பர்ச்சேசஸ் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்களா? சேல்ஸ் குடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ லெட்ஸ் டேக் தட் எக்ஸாம்பிள். இப்போ சும்மா கேஸ் மெத்ரான்னு போடுறேன். 80,000 இருக்குடா. ஏ எக்ஸோடது வந்து 30,000, ஒய்க்கு வந்து 40,000, 70,000 இருக்கு. இப்போ வந்து இதோடது ம், இப்படி வருமா? இப்போ டெப்ரிசியேஷன் என்ன பண்ணோம்? இப்போ ஒருவேளை நீங்க லெட்ஸ் சே நீங்க வந்து ஜான்வரி 1 2025ல தான் வாங்கியிருக்கீங்கன்னா லெஸ் தேன் 6 months, அப்போ அது இந்த கேட்டகரியில வந்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 40,000 30,000 ரெண்டுத்துக்குமே 70,000 into 0.50 into 10%. அப்போ 3,500. இங்க சேல்ஸ் எதுவுமே கிடையாதா? அப்போ சேல்ஸ் எதுவும் கிடையாது, ஜீரோ. அப்போ 1,50,000 மைனஸ் இவன் 1,50,000. இங்க டெப்ரிசியேஷன்ல என்ன பண்ணுவீங்க? இந்த 3,500 கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை எடுத்து டெப்ரிசியேஷன் காமிச்சிருவீங்க, அவ்வளவுதான். ம். இப்போ கேஸ் ஹெச் பார்ச்சலாம். Both sold 10,000 and 35,000 on 1/1/2024. New furniture T purchased டா. இது ரெண்டுத்தையுமே சேல் பண்ணிட்டாங்க. பட் டீக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. 1/7/2024ல பண்றாங்க செல்லம். இங்க 85,000 இருக்கு. இங்க வந்து மொத்தமா போத்தையும் செல் பண்ணிட்டாங்க 45,000க்கு. இப்போ இங்க வந்து 85,000 மைனஸ் 45,000 40,000. இப்போ வந்து டெப்ரிசியேஷன் இங்க 10%. எப்படி இங்க 4,000 வரும்னு சொல்லுங்க கண்ணா. 40,000 into 10%. புரியுதா? ரெண்டுமே சேல்ஸ். இன்னொன்னு கூட இதை இன்னொரு மணி கூட இன்டர்பிரட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் செல்லமா, ஒரே நிமிஷம்டா. 40,000ல 10%டா. அது கரெக்டா இருக்கும். 11 5 5,000 1000. ஓகே செல்லம், கரெக்ட். ஸோ அப்படியே 10% போட்டுற வேண்டியதான். செல்லமா இந்த கேஸ் ஐ பாருங்க கண்ணா. WDB 80,000, purchases 40, 1,20,000. சேல் ப்ரொசீட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் இது பண்ணது 111 தான்டா. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? 10 பாதிக்கு பாதி தான்ல. 40,000 into 50%. 40,000 into 10% into half plus 80,000 into 10%. சேர்த்தோம்னா 10,000 கிடைச்சிடும். ஜே பாத்தீங்கன்னா
1724 put to use வந்து 1/11/2025 கேஸ் ஜே இதோடது put to use வந்து லேட்டா பண்ணியிருக்காங்க அப்பனா நம்மளோட clause படி when it is put to use அது வந்து first it is allowed as depreciation under the block of assets 50,000 வந்து இங்க put to use வந்து 2025 நவம்பர் சொல் நவம்பர் 2025 டா அப்ப இது ஃபினான்ஷியல் இயரையும் கிராஸ் ஆகுதுல செல்லம் கரெக்டாடா அப்ப வந்து இது லேட்டா இது பண்றாங்க அதனால வெறும் இந்த 80,000க்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் இந்த கேஜேக்கு 50 எடுத்துக்கவே கூடாது அடுத்த வருஷ பீரியட்ல தான் வரும் அது அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2026-27 அதாவது ப்ரீவியஸ் இயர் 2025-26ல தான் வரும் கேஸ் கே எப்படின்னா 80,000 பர்ச்சேஸ் பண்றான் 2023ல 1,10,000 எதுவுமே சேல் பண்ணவே இல்லை பட் 2023ல பண்ணிட்டு இது மாசம் தான் பண்றான் 2024 நவம்பர் மாசம் தான் இட் இஸ் பீன் புட் டு யூஸ் ஏற்கனவே இருந்தது சேல் எடுத்துக்கிறாங்க ஸோ 1,10,000 போது அதுல 10% 11,000 அப்புறம் கேஸ் எல் வந்து இவன் வந்து இட் இஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் ருபீஸ் 10,000 on 1/7 but to put to use on 1/1 that is நவம்பர் 11th ஃபர்னிச்சர் வந்து சோல்ட் பண்ணிட்டாங்க எக்ஸ்என் வையை சோல்ட் பண்ணிட்டாங்க எஸ்என்றவன் உள்ள வரான் ஸோ 80,000 பிளஸ் ஒரு 10,000 90,000 அதுக்கப்புறம் இவங்க சோல்டு 16,000 ரிமைனிங் 7,400 என்னம்மா ஆமாண்டா ஆமா 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 11/11ல இருந்து தான் எடுத்துக்கணும் செல்லம் ஸோ இப்போ 11/11ல இருந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோடா எப்படி வரும்னா 10,000 10% 10,000 10%ல ஹாஃப் எப்படி 10,000 10% ஹாஃப்னா அவன் வந்து பிலோ இதனால வருது அப்புறம் மொத்தம் இந்த எத்தாவது பாக்குறோம் செல்லம் நம்ம கேஸ் எல் தானே பாக்குறோம் இதானே பாக்குறோம் அடுத்தது அப்புறம் ஒரு பத்தாயிரத்துல 10,000 6,000 போயிடுறது ஸோ இதுல வந்து 80,000ல 16,000 போச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும் ஒரே நிமிஷம் மித்ரா இங்க வெடி வெடிக்கிறாங்கடா கேஸ் எல் ஒரே நிமிஷம் 80,000 அப்புறம் 10,000 90,000 அதுக்கப்புறம் வந்து பட் இட் இஸ் புட் டு யூஸ் on 11/11/2024 ஸோ அப்பனா less than 180 days for 10,000 500 ரா இந்த ஓப்பனிங் டிவிடி மைனஸ் சேல் எவ்வளோ பண்றாங்கன்னா 16,000 அப்ப 64,000ல 10%. அப்ப இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணோம்னா 500 அதான் சொல்லுமா 6,900 புரியுதாடா நீங்க ப்ராபப்ளி இப்படி பிரேக்கப் பண்ணி கூட போடுங்க மித்ரா
இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணி போடுங்க. ஓப்பனிங் WDV மைனஸ் சேல், லெஸ் தேன் 180 டேஸா பர்ச்சேஸ், மோர் தேன் அந்த மாதிரி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி போடுங்க. கேஸ் எம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றான்டா 1/7ல 30,000. ஸோ 30,000 அவன் திருப்பி அதை வந்து என்ன பண்ணிடுறான்னா 11/11லயே 40,000க்கு பண்ணிடுறான். ஆனா அப்போ 1/7லேருந்து அவன் நம்ம லெஸ் தேன் 180 டேஸ்னா 7, 8, 9 180 டேஸ் இல்லையே இல்ல, சேலும் பண்ணிடுறான் மொத்தமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 80,000, 30,000, 1,10,000, சேல் ஒரு 40,000. ஸோ ரிமைனிங் 70,000ல 10% 7,000. ஓகேவா? நெட்டா பார்த்தேன்னா சொல்லுமா இந்த 80,000 ரூபாய்க்கு 30,000 பர்ச்சேஸ் பண்ணி 40,000க்கு விற்கிறானா? ஓகே. ஸோ நெட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 10,000 சேல் ப்ரொசீட்ஸ் ஆயிடுது இல்லையா? ஸோ 10,000ல 10% போட்டோம்னா 1000. இதுல ஒரு 10% 8,000 மைனஸ் 1000 7,000 அப்படி வரும். மித்ரா ஓகேடா. கேஸ் என் பரிச்சலம் sold furniture X and Y for rupees 95,000 on 1/7/2024 and purchased a furniture R rupees 30,000 on 1/1. X and ஆ இப்போ X and Y ரெண்டுத்தையுமே இது பண்ணிட்டான்டா, சேல் பண்ணிட்டாங்க. 95,000க்கு சேல் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 80,000 95,000னா 15,000 பேலன்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும் சொல்லும். அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வரும். இங்க போடலாம் அவங்க. இங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் 30,000 ரூபாய் பண்ணிருக்கான்ல, அது பாரு 11/11ல பண்ணிருக்கானா. ஸோ 30,000 இரு 30,000 இன்ட்டு 10% இன்ட்டு 50% 1,500. சொல்லட்டுமாடா? ஸோ 80,000 பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் வந்து ஒரு 30,000. ஸோ இதுவும் இது ஆட் பண்ணோம்னா 1,10,000. சோல்டு ஃபர்னிச்சர் வந்து ஒரு 95,000. ஸோ 30,000 into 10% into 0.5. 1,500 சொல்லலாம். அப்புறம் ஓப்பனிங் WDV மைனஸ் சேல் எவ்வளோ 95,000. 15,000 இன்ட்டு 10%.
அது 1/7/2024 வித்திருக்காங்க செல்லம்மா ரெண்டுத்தையுமே. அப்போ 6 மாசம் தான் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஸோ 5 இது போச்சுன்னா 750. புரியுதாடா? திருப்பி சொல்லட்டுமா? ஆமா, இது வந்து 80,000 WDV-ய 95,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம்னா 15,000 ரூபாய் will be your short term capital gain. ஓகேவாடா? இப்போ இது ஃபுல்லா பிளாக் முடிச்சோமா நம்ம? இப்போ இங்க பாருங்க செல்லம், டெப்ரிசியேஷன் இப்போ WDB 80,000, கேஸ் ஓ இப்போ கேஸ் ஓல நிறைய டேட்டா கொடுத்துருக்கான். இப்போ WDV as on 1/4/2024 இதே தான், இட் ரிமைன்ஸ் த சேம் 80,000. இந்த ஒரு கேட்டகரியில இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்களே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டகரியில இது எல்லாமே, இதெல்லாம் ஒரு ஒரு கேட்டகரியா இருக்கு, அதனால தனித்தனியா பண்ணோம். பட் இந்த கேஸ் ஓன்ற கேட்டகரியில இது எல்லாமே நடந்திருக்கு சரியா? அப்போ 80,000க்கு இது பண்ணி செல்லிங் வந்து 90,000 விட்டுருக்காங்க. இப்போ ஏ பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க சொல்லமா. ஃபர்னிச்சர் ஏ வந்து 18/12/2024, பட் பர்ச்சேஸ் எப்போ பண்ணிருக்காங்கன்னா புட் டு யூஸ். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் புட் டு யூஸ் மாதிரி கம்பாரிசன். இப்போ நீங்க சொல்லுங்க செல்லம். பர்ச்சேஸ் பண்ணது 17/12, புட் டு யூஸ் 18/12. இப்போ இதுக்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன் வேணும்? 30. ஆ 0.5%. கரெக்டா? சூப்பர். சரி, இப்போ வந்து புட்டு யூஸ் வந்து 18/12. அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபர்னிச்சர் ஏக்கு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் ஏக்கு லெஸ் தேன் 1 டேஸா? அப்போ 30,000 இன்டூ 10% இன்டூ 0.5. கரெக்டா? ஓகே. அடுத்தது பி பாருங்க கண்ணா, 18 to 2025 purchased on 15/8/2025 2024. இப்போ எப்படி புட்டு யூஸ் சொல்லலாம் சொல்லுங்க? 6 months கிராஸ் ஆயிடுச்சா 6 months கம்மியா இருக்கா? வாங்கி கிராஸ் ஆயிடுச்சு, பட் புட்டு யூஸ் பாருங்களேன் 18/2ல தானே, அப்ப லெஸ் than 6 months தானே. ஓகே, அப்ப ஃபர்னிச்சர் ஏ, ஃபர்னிச்சர் பி வந்து
less than 180 days purchases எவ்வளோ? So 50,000 into 10 percentage into 0.5. ஓகே, அடுத்தது பாருங்க. ஃபர்னிச்சர் இசட் சொல்லுங்க செல்லம். நம்மளது வந்து 2024 25. அப்பனா ஃபுல் பர்சன்டேஜ் கரெக்டா? இது பி சொல்லுங்க செல்லம். ஓகேவா, அடுத்தது சொல்லுங்க செல்லம். கியூ. செல்லம் கரெக்டா பாருங்க. 5 25 25 டா. நம்ம இப்ப பாக்குறது ப்ரீவியஸ் இயர் 2024 25. யோசிங்க. இது வரவே வர நம்மளது 1/4/2024 to 31/3/2025 ஓட முடிஞ்சிருது ராச்சலம். அடுத்த வருஷத்து தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்ல. நாச்சு மித்ரா என்னடா ஆச்சு? கரெக்டா? அப்ப இது இக்னோர் பண்ணிடணும் கரெக்டா? ஆ ஆ ஆ. ஆமா ஆமா, எடுக்கவே கூடாது இது. Q will not be taken into consideration. Not considered as it is taken, as it is put to use the next financial year. ம். எனக்கே 10,000 எங்கடா மிஸ் அவுட் ஆகுது? ஒரு நிமிஷம் சொல்லமா. 30,000க்கு கரெக்ட், இதுக்கு கரெக்ட், இது கரெக்டா போட்டிருக்கேன். அப்புறம் இது என்னது? 10,000 8/12/2024. ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் இசட் ஃபுல்லு தான் போடணும். ஃபர்னிச்சர் பிஏ
ஃபர்னிச்சர் P ஃபர்னிச்சர் P என்ன சொல்றாங்க 17/5/2023 வாங்கியிருக்காங்க 8/12/2024 தானே யூஸ் பண்றாங்க where are we missing மித்ரா புக்ல தப்பா கொடுத்துருக்கான் தப்பு இங்க பாருங்க இந்த 50 plus 30 தான் இந்த 80 கண்ணா ஓகே எலிஜிபிள் ஃபார் ஹாஃப் இயர் அதை நம்ம கரெக்டா போட்டிருக்கோம் ரிமைனிங் அவங்க சொல்றது சாரி சாரி இப்போ இது வரைக்கும் என்ன வருது நம்மளுக்கு 10,500 ஓகே ஓப்பனிங் WDV வேற இருக்கே மறந்துட்டேன் மித்ரா ஒரே நிமிஷம் மித்ரா ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க 80,000 பர்ச்சேசஸ் எவ்வளோடா டோட்டலாக பண்ணுறாங்க இந்த வருஷத்தோடது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 50 plus 30 1,40,000 1,50,000 ஸோ இவங்க ப்ளஸ் ஆகிறாங்க எதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க 90,000 சேல் பண்ணுறாங்களா ஸோ 90,000 சேல் ஆகுது this minus this 80,000 ஓடதுல வந்து 90,000 இது போகுதுன்னா 80,000 minus 90,000 எவ்வளோ 10,000 போன சம்மரியே சொல்லும் அப்ப அந்த எக்ஸஸ் இருக்குல்லடா அதுக்கு 0.1 into 0.1 into 0.5 10,000 வந்துருதுடா இன்னொன்னு கூட சிம்பிளிஃபைடா பண்ணுங்க மித்ரா இந்த less than 180 days கால்குலேட் பண்ணிடுங்க மித்ரா ஓகேவா 80,000 தனியா பண்ணிட்டு 1,40,000 இருக்குல்ல அந்த 1,40,000 இருந்து இந்த 80 மைனஸ் பண்ணிடுங்க ஸோ ரிமைனிங் ஓட டெப்ரிசியேஷன் கிடைச்சிரும் புரியுதா நான் சொல்றது அதாவது இந்த லெஸ் தேன் ஆனா எனக்கு ஒரு டவுட் ஃபர்னிச்சர் P வந்து எப்படி ஃபர்னிச்சர் Pயும் எலிஜிபிள் ஃபார் ஒன் ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன் தானேடா B 18/2 புட்டு யூஸ்னா 8/12/2024 கண்டிப்பா வந்து செல்லம் இது இந்த சம் ஏதாவது உங்க சார் போட்டிருக்காங்களாடா ஏதாவது தப்பா யாரு ஜாயின் பண்றாங்க மித்ரா யார் ஜாயின் பண்ணாங்க எப்பவுமே கிளாஸ் போடல சரி நான் இது எதுக்கும் கன்ஃபார்ம் பண்றேன் பட் இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணோம் இது ஓகேவா ஃபர்னிச்சர் ரிசர்ட் ஷுவர் இல்ல டவுட் இல்லல்ல எடுத்துக்கூடாது இது மோர் than 180 days டா இது மோர் than 180 days வந்து ஓப்பனிங் WD நம்ம நார்மல் ப்ரொசீஜர் சேல் மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 10% கண்டுபிடிச்சு பண்ணுவோம்
இது less than 180 days. இது more than 180 days is not put to use. இதெல்லாம் சேர்ந்து வந்துதான் depreciation. 10,000 சொல்லும் அவ்வளவுதான். பட் இது நான் ஜஸ்ட் ஐ வில் கெட் அ கன்ஃபர்மேஷன். 14 மார்க்ஸ் ப்ராப்ளம் மித்ரா. இது illustration 66. இது வந்து பார்ட். அப்படியா? சரி, அப்ப நான் செக் பண்றேன்டா. நான் செக் பண்றேன். டைப் 3 ப்ராப்ளம் இது என்ன? அப்படியா? ஓகே. இது பிளாக் ஆஃப் அசட்ஸ் அதுல வராதா உங்களுக்கு? ஓகே, சரி பரவாயில்ல, விட்டுருங்க கண்ணா. இதை நான் வந்து இது பண்ணிடுறேன். illustration 67 மட்டும் ஹோம்ஒர்க் கண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. அதே கான்செப்ட் தான். WDV ஆட் அசட்ஸ் அப்புறம் வந்து லெஸ் சேல், அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து ஐ வில் டச் அப்பான் அடிஷனல் டெப்ரிசியேஷன். அடிஷனல் டெப்ரிசியேஷன்ன்றது எப்படி வரும்னா, பிளான்ட் டேட்டாக்கு அவங்களே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2 அசஸ்மெண்ட் இயருக்கு, 2024-25, 2025-26. இப்போ போறாங்கல்ல, தட் இஸ் நம்ம புக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் 2025-26. போன வருஷத்தோட அசஸ்மெண்ட் இருக்கும்ல, அதாவது 2020 அந்த அசஸ்மெண்ட் இயர் தான் ரெண்டுமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு another 5 sums வந்து continuously we will take up like this. Comparison of your acquisition date versus put to use date, அவ்வளவுதான். ஸோ நீங்க மெயினா என்ன படிக்கணும்னா, நான் 3 ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளாக் ஆஃப் இது தரோ பண்ணிக்கணும் இன்னைக்கு. அக்வசிஷன் வாஸ் ரெடி டு யூஸ்ல ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள 6 மாசம் 180 டேஸ் முன்னாடி 180 டேஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ப்ரொவிஷன் மட்டும் கரெக்டா படிச்சுக்கோங்க. சரி சொல்லுமா, இது அமுச்சுட்றேன்டா நான்.